Sandhya, actually I'm not here, so please leave your name and number and I'll get right back to you. Bye. Hi Arvind. இது நான் உனக்கு பண்ற 345வது ஃபோன் கால். ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே திரும்ப கூப்பிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ செய்யல. அதுக்கப்புறம் 100 தாண்டி 200 முடிஞ்சு இப்போ 345ல நிக்குது. இதுக்கப்புறம் நீ கூப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா மனசு கேட்கல. கிவ் அப் பண்ண முடியல, யூ நோ. ஒரு லாஸ்ட் சான்ஸ். இதான் லாஸ்ட் கால். அரவிந்த், இவ்வளவு நாள் இங்க என்ன நடந்தது, நீ ஏன் வரணும், இந்த கல்யாணம் ஏன் நடக்கணும், இதெல்லாம் நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லதாண்டா நான் போன் பண்ணிருக்கேன். எஸ் மேம், நான் கூட நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். இந்த ரம்யா கிட்ட என்ன இருக்கு, என்ன பெருசா அழகு இருக்கு? சைனா பொம்மை மாதிரி கண்ணு, சிங்கப்பல்லு, சிடு சிடுன்னு மூஞ்சி, நெத்தியெல்லாம் கவலை கோடுகள், பார்க்க படுக்கேவலமா இருப்பாளே. ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, சிரிச்சான்னா கண்ணத்துல சின்னதா ஒரு குழி விழும். ஆனா சிரிச்சாதானே, அவ எங்க சிரிக்கிறா? இந்த பொண்ணு ரம்யா அவ தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக தான் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கும் மேல ஒன்ன இம்ப்ரெஸ் பண்ண நடிச்சா. அவங்க அம்மாவுக்காக நாடகம் ஆடணும். இன்னைக்கும் உங்க அம்மாவுக்காக தான் அவன் நாடகம் ஆடலன்றது என்ன நிச்சயம்? அன்னைக்கு நீ சொன்னப்ப எனக்கு புரியலடா, ஆனா இன்னைக்கு புரியுது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் நாடகம் ஆடுறவ லைஃப் ஃபுல்லா எப்படி ஆனஸ்டா இருப்பா? நீ யார பத்தியும் கவலைப்படாத மச்சான். ஜாலியா இரு, ஹேவ் அ பால். நீ எடுத்த முடிவுல தெளிவா இரு. See, அந்த பொண்ணு நடிச்சதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக இருந்தாலும் அந்த பொய்யெல்லாம் உண்மையாயிடுமா? இல்ல என்னைக்கோ ஒரு நாள் வர அந்த சிரிப்புக்கும் சின்ன கண்ணத்து குழிக்காகவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஆனா என்னால முடியுமேடா, என்னால முடியுமே, என்னால முடியுமே. Bye baby, love you. சந்தோஷமா இருக்கா? நீ நினைச்சபடியே எல்லாம் நடந்துருச்சு. ஆக்சுவலா உனக்கும் நடக்கலாம். நடக்காது. டேய் பூல், எது தடுக்குதுன்னு? இதுக்கும் மேல அரவிந்த்கா வெயிட் பண்ண போறியா? அவளுக்கு என்ன பிடிக்கல. ரமணியம்மா அவ்வளவு பேசும்போது அவ ஒரு வார்த்தை கூட மறுத்து சொல்லலையே. அவ என்ன காதலிக்கிறான்னு சொல்லிருக்கணுமே. நீ ஏன்டா சொல்லல? நான் எப்படி சொல்ல முடியும்? இதே காரணம் அவளுக்கு இருக்கலாம்ல. பேசினா தானே தெரியும். வேண்டாம், எனக்கு தைரியம் இல்ல. ரம்யாடா பேசு. வேண்டாம் கிருஷ்ணா, இத பத்தி நானே உன்னை கிண்டல் பண்ணிருக்கேன். இப்ப கெஞ்சுறேன்டா, ப்ளீஸ் பேசுடா. ரம்யா நம்பர் டயல் பண்ணிருக்கேன், பேசு. ஏண்டா ரம்யா, உனக்கு என்ன பிடிக்கலையா? I missed you so much man. உனக்காக எவ்வளவு ஏங்கன்னு தெரியுமா? இத்தனை நாளா உன் முகத்தை பார்க்காம என்னால. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா என்ன ஏத்துப்பியா? எனக்கு அதை தவிர வேற எதுவும். திமிரு பிடிச்சானே என் கோவக்காரி, என் அழகா, என் அழகி, என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல வைக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. என்ன ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளமும் இல்லையே. இல்ல, இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கியே, ஒண்ணும் இல்லாமலா கூப்பிட்டு இருப்ப? என்ன இருக்கும்னு நீ எதிர்பார்க்கற? நான் ஒண்ணும் எதிர்பார்க்கல, நீதானே கூப்பிட்ட. இல்ல, இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்திருக்க மாட்டியேன்னு சொன்னேன். விளையாடாத ரம்யா. நான் விளையாடல, நீதான் விளையாடிட்டு இருக்க. ஒரு வாரமா வீட்டுக்கு வரல. அரவிந்த் கிட்ட பேசுறேன்னு சொன்ன. ரமணி அம்மா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க போனையும் நீ அட்டெண்ட் பண்ணல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அரவிந்த் லைன்ல கிடைக்கலன்னு அர்த்தம். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் தான் ஆன்சரிங் மெஷின்ல போட்டு வச்சிருக்கான்.
போய் நீ அரவிந்துக்கு போனே பண்ணல. நீ உன் மனசுல வேற என்னமோ வச்சிருக்க. இப்பவே அரவிந்துக்கு ஃபோன் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனா நீதான் வேணாம்னு சொல்லுவ. நான் வேணான்னு சொல்லணும்னு நீ நினைக்கிற. என் மேல பழிய போடாத. யார் மேல பழி போடுறாங்க? நான். கம் ஆன், ஃபோன் பண்ணு. லைன் போக மாட்டேங்குது, சிக்னல் இல்ல. தோ அங்க ஒரு ஐஎஸ்டி பூத் இருக்கு, அங்க போய் ஃபோன் பண்ணலாம். பண்ணதான் போறேன். அப்படியாவது உண்மை வெளியே வரும். கரெக்ட். டயல் பண்ணிருக்கு. தெரியுது. ரிங் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்றது வேஸ்ட். அவன் எடுக்க போறது இல்ல. எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அப்படியே வெச்சு. அரவிந்த். கிருஷ்ணா. கிருஷ்ணா எங்கடா போன? செல்போன் வேலை செய்யல. எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன்? அது என் மொபைல் சிக்னல் இல்லடா. கிருஷ்ணா விளையாடாத. வை போன். எதுக்கு ஃபோன் பண்ண? இல்லடா, இங்க எனக்கும் ரம்யாக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். கிருஷ்ணா போதும் ப்ளீஸ். இன்னும் 10 மணி நேரத்துல அங்க தான் இருப்பேன். நேரா வந்து சால்வ் பண்ணிக்கலாம். லிசன் கிருஷ்ணா. கிருஷ்ணா விளையாடாத கிருஷ்ணா. போலாம். கிருஷ்ணா போதும். விளையாடாத கிருஷ்ணா. திஸ் இஸ் எனஃப் கிருஷ்ணா. யூ கம். நீ சொன்னதுல யோசிச்சு பார்த்தேன்டா. ரம்யா கைவிட்டு போனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சது. என்ன கன்வின்ஸ் பண்றடா. நான் பண்ண தப்பு தான்டா. I feel really bad. Thanks. இல்லாம thanks. அண்ணே புறப்பட்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட் நைட் 12 மணிக்கு வந்துடா. ரம்யாவை கூட்டிட்டு வா. ஓகே. ஃப்ளைட் கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். யா பை. See you there. ஏன் கிருஷ்ணா? ஏன் அவனுக்கு போன் பண்ண? உனக்கு என்ன பிடிக்கலையா? எதுக்கு அவன் கிட்ட பேசுன? ஏன்? அரவிந்த் வரா. யாரு? யார் அவன்? அவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கான்? என்ன பத்தி என்ன தெரியும் அவனுக்கு? என் கிருஷ்ணா மாதிரி அவனால இருக்க முடியுமா? இஷ்டத்துக்கு மனச மாத்திக்கிட்டு மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்க கவலைப்படாத சுயநலவாதி. ரம்யா, அரவிந்த் என் ஃப்ரெண்டு, என் பாஸ். உன் ஃப்ரெண்டு, உன் பாஸ்னா காதல விட்டு கொடுக்கணுமா? உங்க அம்மாக்காக தானே இதெல்லாம் பண்ணோம். இப்ப வந்து இல்ல, உண்மையா சொல்லணும்னா என்னைக்கும் சொல்லிருக்கலாம். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ரம்யா, இதெல்லாம் நாடகம், சுத்த போய். முதல்ல வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஆனா மெதுவா அந்த பொய்க்குள்ள நான் ஃபீல் பண்ணது நிஜமாயிடுச்சு. அரவிந்துக்காக இல்ல, கிருஷ்ணாவுக்காக. ரம்யா, இது நடக்கலன்னா ரமணியம்மா அவங்க என் அம்மா மாதிரி. அவங்களுக்காகவாவது இது நடக்கணும். அவங்களுக்காக என் காதல விட்டு கொடுக்கணுமா? நீ அரவிந்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அதான் சரி. ரமணி அம்மாக்கு, உங்க அம்மாக்கு, அரவிந்துக்கு, உனக்கு உனக்கு எனக்கும் தான். போய் கோழத்தனமான போய். இல்ல. என்ன 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 என்ன? என் எதிரி, என் நண்பன், என் உண்மை, என் பொய், என் வெளிச்சம், என் இருட்டு, என் சந்தோஷம், என் துக்கம் எல்லாமே நீதான். நானா இல்லாம இருக்கிறதும் உன்னாலதான். நானா இருக்கிறது உன்னாலதான். 20 வருஷமா உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு தெரியல? 20 வருஷமா நீயும் எனக்காக காத்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல? வலிக்குது கிருஷ்ணா.